சல்வார் பாட்டம்க்கு கிளாத்ல எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சல்வார் பாட்டம்காக 2 மீட்டர் கிளாத் தேவைப்படும். அதை 4 ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடு 2 பக்கம் ஓப்பன் இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு 4 பக்கமே ஓப்பன் இருக்க மாதிரியும் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிப்போம். இப்போ பேண்டோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இடுப்பு பகுதிக்கு தனியா கிளாத் இருக்கும். அது கான்ஸ்டன்டா 9 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உயரம் நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அதுலேருந்து இந்த இடுப்புக்கான உயரத்தை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 42 இன்ச்சில் 9 இன்ச் போச்சுனாக்கா 33 இன்ச் பேண்ட்டோட உயரம் கிடைக்குது. அதில் மேலே கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸும் பாட்டம்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு 2 இன்ச் சீம் அலவன்ஸும் கொடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட் எக்ஸல் சைஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறேன். பேண்டோட லென்த் 42 இன்ச் வரும். வெயிஸ்டோட சுற்றளவு பார்த்தா 34 இன்ச் வரும். அடுத்தது சீட்டோட சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னாக்க 48 இன்ச் வரும். பாட்டமோட ஓப்பன் 12 இன்ச் வரும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கிளாத்ல மெஷர் பண்ணி கட் பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டாப் பார்ட்ல நம்ம சீட்டோட சுற்றளவு என்ன வந்ததோ அதை 2ஆல டிவைட் பண்ணி என்ன வருதோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக்கோட லென்த் என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துடலாம். அடுத்தது கிராச் லென்த்தை மெஷர் பண்ணணும். கிராச் லென்த் மெஷர் பண்றதுக்கு சீட் என்ன வருதோ அதோட 6ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீட்டோட சுற்றளவு 48 இருக்கிறதுனால அதை 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 இன்ச்சு கிடைக்கும். ஸோ கிராச் லென்த்தோட உயரத்தை 8 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். அடுத்தது இந்த கிராச் பகுதியை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாட்டம் ஓப்பன் நமக்கு 12.5 இன்ச் வந்திருக்கு. அதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.25 இன்ச் வரும். அதோட ஒரு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் கொடுத்து 7.25 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராச் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு பாட்டம்லேருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வளைவாக அந்த கிராச் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த ஆர்மோல் ஸ்கேல் வச்சு அந்த இடத்துல லைட்டாக கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம். அடுத்தது வெயிஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம தனியாக கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதோட உயரத்தையும் அகலத்தையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அகலம் மெஷர் பண்ணுறதுக்கு 4 கிளாத் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 4 பீஸாக வரப்போகுது. ஸோ சீட்டோட அளவு என்னவோ அதை 4ஆல டிவைட் பண்ணி ஒரு 2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 48 இன்ச் உங்களுக்கு சீட் அளவு இருந்ததுன்னா 14 இன்ச் நீங்க மார்க் பண்ணிப்பீங்க. இதோட உயரம் 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத்ல மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல பேண்டோட உயரத்தையும் வெயிஸ்டோட உயரத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெயிஸ்ட் பார்ட் நம்ம கட் பண்ணோம்ல, அதில் நாடா வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணிக்கலாம். அதே போல் நாடாக்காக 1 இன்ச் கிளாத் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த வெயிஸ்ட் பேண்ட் எங்கே வரும் அப்படின்னாக்கா பேண்டோட டாப்பில் இந்த மாதிரி வரும். இது போல சல்வார் பாட்டம் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல சல்வார் பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம்.